ஜூலை 8 வாக்கு இன்றைய நற்செய்தியில இயேசுவிடம் பேச்சுடந்த பேய் பிடித்த சிலரை கொண்டு வந்தபோதும், மேலும் இவர் இப்படி செய்கிற செயல்களை இஸ்ரேல் ஒருபோதும் கண்டதில்லை என்று மக்கள் மெய்மறந்து வியக்கிற அளவிற்கு அவர் அவர்களது இந்த அடிமை நிலையை உணர்ந்து விடுதலை அளிப்பதை கண்டு வியக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுபோல இன்றும் நம்முடைய மத்தியில் எவ்வளவோ வல்ல செயல்களை கடவுள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். கண்களை திறந்து பார்ப்போம். அவர் செய்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. அதே போல தன்னிடம் விரக்தியோடும் மன உளைச்சலோடும் நீதாம் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்களை பரிவோடு பார்க்கிற எல்லா ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி கரிசனையுள்ள நல் மெய்ப்பனாக இயேசு ஆண்டவர் இருக்கிறார். தொடர்ந்து நம்மீதும் அதே பாசத்தையும் அதே கரிசனையும் அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அரவணைப்பில் இருக்கிற நாம் அவரை தொடர்ந்து புகழ்ந்தேத்தி, ஆண்டவரே என் கூடவே இரும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வோம். ஆனால் இன்னொரு பக்கம் இயேசு சந்தித்தது பேய்களுடைய தலைவனை கொண்டுதான் இந்த பேய்களை ஓட்டுகிற சக்தி அவன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி இயேசுடைய பணியை பரிசேயர்களும் அந்த யூத தலைவர்களும் கொச்சைப்படுத்துகிறார்கள். அவரை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். அவருடைய பணிக்கு முகத்தில் கரியை பூசுவது போல அவர்கள் அதை இருட்டடிப்பு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட நல்லது நடக்கிற போது, இதுபோன்ற மக்கள் பணிகளை பல்வேறு நல்ல உள்ளங்கள் தொடர்கிற போது அவர்களும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். ஒருவேளை நாம் செய்தால் நாம் கூட இப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எதிர்நிலைகளையும் விமர்சனங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இயேசுவைப் போல தொடர்ந்து நற்பணிகளை இந்த நல் சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருப்போம். இதன் மூலமாக இயேசுவனுடைய இரக்கத்தின், பரிவின், கரிசனையின், விடுதலை பணியின் நீட்சிகளாக நாம் மாறுவோம். வினாக்களாக, நான் ஆண்டவரது பணியில் என்னை இணைத்து கொண்டு என்னையே முழுமையாக அவரது பணியாளரனாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேனா? இறைவனது வல்ல செயல்களை நான் தினம் நினைத்து அவரை போற்றுகிறேனா? சிந்திப்போம். ஆமென்.